அட ரஹீம், நீயும் இங்கு வந்திருக்கிறாயா? இவனது பிடிவாதம் அதிகமாகிவிட்டது. ஒன்றும் பிரச்சனை இல்லை சலிமா பேகம். என்னுடைய பாதுகாப்பில் இருப்பதால் இவர் எங்கே வேண்டுமானாலும் வரலாம். இந்த பரிசு ஒரு ஷெஹன்ஷாவிற்காக அல்ல, மாறாக ஒரு சிறந்த தோழனுக்காக. மிகவும் அற்புதம் சலிமா பேகம். இனி ஜோதா பேகத்தின் பரிசு மட்டும்தான் பாக்கி. இல்லை மகாராணியாரே, என்னுடைய பரிசும் பாக்கி உள்ளது. மீனா பஜாருக்கு எதற்காக நீங்கள் வந்தீர்கள் என்பது இப்போதுதான் எனக்கு புரிகிறது. சரி, எங்கே காட்டுங்கள். எனக்காக கொண்டு வந்த பரிசை எனக்கு கொடுங்கள். தங்களுக்கு நான் ஒன்றை எழுதி கொண்டு வந்திருக்கிறேன் ஷெஹன்ஷா. அதை என்னிடம் கூறுங்கள். ஜப் ஜப் மரே अन्ना मरी जाए राम से नरी मारे कभी कहीं समझाए. இதற்கான அர்த்தம்? இதற்கு அர்த்தம், யார் ஒருவனுக்கு குதாவின் ஆசீர்வாதம் கிடைக்கின்றதோ, அந்த மேலிருப்பவருக்கு யார் பிரியமானவரோ அவர் இறந்தாலும் அது மரணம் ஆகாது ஷெஹன்ஷா. அற்புதம் ரஹீம், இந்த சிறு வயதில் இவ்வளவு பெரிய ஆலோசனையா? சலீமா பேகம், ரஹீம் எவ்வளவு நன்றாக கல்வி கற்கிறான் என்பது தெரியுமா? தெரியும் அத்தை அவர்களே, ஆனால் இவன் என்ன படிக்கிறான் என்பதை மட்டும் கூற மாட்டான். தாம் கற்கும் வித்தைகளை தன்னிடமே வைத்துக் கொள்வான். உங்களுடைய பாதுகாவலனாக இருப்பதற்காக நான் மிகவும் கர்வப்படுகிறேன். நீங்கள் மட்டும் எனது பேகமாக இருந்திருந்தால் உங்களுக்குத்தான் நிச்சயம் முதல் பரிசு கிடைத்திருக்கும். வாருங்கள் தாயே, ஜோதா பேகம் என்ன பரிசளிக்கப் போகிறார் என்பதை சென்று பார்ப்போம். வணக்கம் அத்தை. வணக்கம் ஷெஹன்ஷா. கொடுங்கள், எனக்கு என்னுடைய பரிசை கொடுங்கள். நான் என்னுடைய கடவுளாக பாவிக்கும் என் ஷெஹன்ஷாவிற்கு நான் அளிக்கும் பரிசு இது. நான் மட்டுமல்ல, பிரஜைகளும் தங்களை அவ்வாறுதான் பாவிக்கின்றார்கள். ஷெஹன்ஷா, பிரஜைகள் தங்களுக்கு அளித்த புது பெயரை இந்த மணிமுகுடம் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும். உங்கள் மீது அவர்கள் வைத்திருக்கும் பக்தியை நினைவூட்டும். அப்படியென்றால் புது பெயரோடு இந்த பரிசும் எனக்கு கிடைத்திருக்கிறது. மிக அற்புதம். தாயே, நாம் விசேஷ பேகங்களின் பரிசுகளை பார்த்து விட்டோம். இப்பொழுது முடிவெடுக்க வேண்டிய நேரம்.